காணொளி நேயர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். மீன ராசிக்கு, அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரத்துக்கும் ஒன்றாக பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இதுவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கே ஜென்ம ராசியாய் வருகிறார். இது 7.5 சனியின் 2ஆம் கட்டமாகும், ஜென்மச்சனி காலமாகும். பொதுவாக ஜென்ம சனி சற்று சவால்களை தந்தாலும் 2026 சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி பின் ரேவதியிலும் சஞ்சரிப்பதால் சில சாதக மாற்றங்கள் உண்டாகும். பூரட்டாதி 4ஆம் பாதம் பிரிந்தவர்கள் சேருதல், குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகம். பணி உயர்வு, அரசு ஊழியர்களுக்கு வேலை பளு குறைந்து அவர்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்க வழி பிறக்கும். சுபகாரியங்கள், வீட்டில் தடைபட்டு வந்த திருமணம் பேச்சுவார்த்தைகள் கைகூடும். உத்திரட்டாதி, சனி பகவான் 2026 முதல் உங்கள் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சரிப்பது ஒரு பாதுகாப்பான அமைப்பாகும். நிதிநிலை மந்தம், தட்டுப்பாடு போன்றவை தடைப்படும் மற்றும் பழைய கடன்கள் வசூலாகும். புதிய தொழில் முயற்சிகள் பொறுமையுடன் செயல்பட வெற்றி கிடைக்கும். பேச்சில் நிதானம் தேவை, வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. ரேவதி, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஆபரண சேர்க்கை கிடைக்கும். அதன் மூலம் தங்கம் அல்லது ஆபரணம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையலாம். குறிப்பாக எலும்பு, செரிமான தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. பொதுவான எச்சரிக்கை, வழிகாட்டுதல். ஆரோக்கியம், ஜென்மச்சனி என்பதால் உடல் அசதி, மந்த நிலை ஏற்படலாம். முறையான உணவு பழக்கம், உடற்பயிற்சி அவசியம். அகலக்கால் வைக்க வேண்டாம். பெரிய முதலீடுகள் செய்யும் முன் அனுபவம் மிக்கவர்களை ஆலோசனை பெறுவது நல்லது. உயரமான இடங்கள் செல்லும் போதும் வாகனம் இயக்கும் போதும் கூடுதல் எச்சரிக்கை தேவை. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல்தெய்வம் ஏற்றி வழிபடுவது மிகவும் உங்களுக்கு நன்மையை தரும். மற்றும் சனி சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடந்தால் மீண்டும் நன்மை கூடும். மற்றும் 2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்தே உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு, கடக ராசியிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு பயணிக்கிறார். இது ஜென்மச்சனியின் வீரியம் கொஞ்சம் குறையும். மீன ராசிக்கு சனி உங்கள் நுழையும் போது ஜென்மச்சனி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடகத்திற்கு சென்று உச்சம் பெறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையும். 5ஆம் இடத்த குரு 5000 நன்மைகளை தருவது என்பது சனி தரும் மன அழுத்தத்தை உடல் சோர்வை குருவின் பார்வை மாற்றும். குருவின் 9ஆம் பார்வை ராசி மீது விழுவதால் உங்கள் சனியையும் பார்க்கிறார். விளைவு, சனி பகவான் கொடுக்க நினைக்கும் எதிர்மறை பலன்களை கட்டுப்படுத்துவார். குழப்பமான மனநிலையிலிருந்து உங்கள் சரியான பாதை புலப்படும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் ரகசியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சஞ்சரிக்கும் போது குருவின் அருளும் கிடைப்பதால் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வில்லங்கங்கள் விலகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள், திருமணம், குழந்தை பாக்கியம் குருவின் அருளால் கைகூடும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர் கல்வியில் அல்லது வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். சனி செலவுகளை காட்டிலும் 5ஆம் இடம் குரு வருமானத்தை உயர்த்தி காட்டுவார். ஷேர் மார்க்கெட், புதிய தொழிலில் நல்ல வாய்ப்புகள் வரும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.